அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா நெருப்பாற்றில் நீந்திய போதிலும் ஒரு பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து கழகத்தை வழிநடத்துவார் என கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நேற்று நடைபெற்ற மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்று பேசினர். அஇஅதிமுக நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவரான திரு சிட்கோ சீனு பேசியபோது, அரசியல் ரீதியாக திமுகவை ஒழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் அஇஅதிமுக என தெரிவித்தார். கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா நெருப்பாற்றில் நீந்தி பீனிக்ஸ் பறவை போல மீண்டு வருவார் என அவர் குறிப்பிட்டார். இயக்கத்தின் பிறவி பயனே ஒரே ஒரு கொள்கைதான். அரசியல் ரீதியாக கருணாநிதி என்கின்ற தீய சக்தியை அப்புறப்படுத்துவதற்காக நான் உருவாக்கிய இயக்கம். இந்த ராமச்சந்திரனே உயிரோடு இல்லை என்றாலும் எவனாவது ஒரு அடிமட்ட தொண்டன் இந்த இயக்கத்தை வழிநடத்துவான், இந்த ஆட்சியை வழிநடத்துவான் என்று சொன்னாரே, நான் பணிவோடு சுட்டிக்காட்டுகிறேன். ஊழலுக்காகவே நான் என்று வாழ்ந்த கருணாநிதிக்கு மத்தியில், ஜாதியால் நான், ஜாதிக்காகவே நான் என்று வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில், மக்களால் நான், மக்களுக்காகவே என்று நான் வாழ்ந்த அந்த மாதரசி மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நெருப்பாற்றிலே நீந்தி சின்னம்மா வருவார். அவர் வழியிலே நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு சிலரை தவிர இங்கே இருந்து சென்றிருக்கிற சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நான் விடுக்கின்ற வேண்டுகோள், வைக்கின்ற கோரிக்கை, ஒரு நிமிடம் அம்மாவின் ஆன்மாவை பற்றி பேசுகிறார்களே, அது இருந்திருந்தால், அவர்கள் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் இந்த ஆட்சி இருந்திருக்குமா? இந்த ஆட்சி இருந்திருக்குமா? அம்மா யாரை வாழ்த்துகிறார்? இன்னும் எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள் 5 கோப்பிலே கையெழுத்து போட்டாரே. இந்த 4 வருஷத்திலே என் தாய் தன் உடல்நிலையை கருத்திலே கொள்ளாமல் இந்த மக்களுக்காக உழைத்தாரே, அந்த ஆட்சி நீடிக்க செய்த. இனி இந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி மேல் வெற்றியை தந்து மக்களுக்கு உண்டான பலன்களை மாதரசி ஆசையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவர் மலர்பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி புகழ் ஓங்குக, சின்னம்மா சபதம் வெல்க.